அட 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 இந்த பென்சில் யாரோடதுப்பா? ஐயோ மாமா, கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க. ஓகே மருமகனே, ஏறிக்கோ. அப்புறம் இதை பிடி, இந்த பென்சிலை நீயே வச்சுக்க. மாமா, ரோட்ல கட்டுறா இல்ல கட்டர்ல ரோடா தெரியலையே, ஒண்ணு புரியல. அட அங்க பாரு மருமகனே, சஜஷன் பாக்ஸ். ஒரு நல்ல சிட்டிசனா இருக்கிறதுனால அது நம்ம கடமை. நம்ம இந்த சிட்டியோட நன்மைக்காக நம்ம ஒரு நல்ல சஜஷன் கொடுக்கலாம். எனக்கு அந்த பென்சிலை கொடு. அட சின்ன பின்னமா உடஞ்சி குண்டு குழியுமா இருக்கு இந்த ரோட்டை அப்படியே ஸ்மூத்தா மாத்திடுங்க. சும்மா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். அட மாமா, நீங்க சொன்ன மாதிரி ரோடு வெண்ணெய் மாதிரி மாறிடுச்சு. என்னது இது, ஐஸ் ஸ்கேட்டிங் பண்ற மாதிரி இருக்கு. வண்டி என்ன இப்படி ஸ்கிட் ஆகுது? எவன் தலையெழுத்துல என்ன எழுதி இருக்கோ அவனுக்கு மட்டும்தான் அது கிடைக்கும். எல்லாரும் கைய மேல தூக்கிட்டு அசையாம இருங்க. அசைஞ்சிங்க சுட்டு தள்ளிடுவான், பாத்துக்கங்க, ஜாக்கிரதை. இந்த பென்சிலால எழுதுனா எல்லாமே உடனே நடந்துடுமா? அதையும் செக் பண்ணி பார்த்தலாம். டங்காவோட துப்பாக்கில இருந்து புல்லட்டுக்கு பதிலா பூ வரட்டும். ரொம்ப நன்றி திருடரே, எனக்கு ரோஜா பூனா ரொம்ப பிடிக்கும். இங்க பாரு, கண்டத்தையும் வளராத. உள்ள எவ்வளவு பணம் இருக்க மொத்தத்தையும் வெளியே எடு, இப்பவே எடு, சொல்றல. டோல்கி தலை மேல சீலிங் ஃபேன் விழட்டும். அட என்னப்பா நீ எதுக்கு இங்க வந்து நின்னுகிட்டு இருக்க? அந்த ஃபேன் அப்படியே நிக்கட்டும். தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்ணாத, கைய மேல தூக்க. அந்த பேகுக்குள்ள இருக்கிற பணம் எல்லாம் உடனே கல்லா மாறட்டும். பாஸ், இன்னைக்கு நம்ம நிறைய பணத்தை கொள்ளடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். பந்துகுடி மேடத்தோட கிக்கு டங்கா டோல்கி மேல விழட்டும். அடிச்சா பாரு பாலு, எரும மாட்டு வாலு. என்ன பறக்குறாங்க? எங்க பறந்து போறீங்க? இருங்க, நானும் வரேன். யோயோ, எவ்வளவு சூப்பரா பறந்து போறாங்க. இத மட்டும் மேல ஸ்போர்ட்ஸ்ல பண்ணாங்க, கண்டிப்பா வேர்ல்ட் கப்பே வாங்கிடுவாங்க. ஐயோ, ஒண்ணு தெரிய மாட்டேங்குதா? அட எவன்டா சொன்னது போலீஸ்காரங்க கரெக்ட் டைம்க்கு வர மாட்டாங்கன்னு? சட்டத்தோட கையில இருந்தும் பந்துகுடியோட பிடியில இருந்தும் எவனாலையும் தப்பிக்க முடியாதுடா. பந்துகுடி மேடம், இங்க நடந்ததுக்கெல்லாம் காரணம் இந்த ஸ்பெஷல் பென்சில் தான். இத வச்சு என்ன எழுதினாலும் அது அப்படியே நடக்கும். இந்த கல்லு எல்லாமே நோட்டும் பண்டலுமா மாறட்டும். பாருங்க, அந்த டங்காவை கூட்டிட்டு போங்க. இந்த டோல்கிய சீக்கிரமா பிடிச்சிருங்க. இந்த திருட்டு பையன் பேங்க்ல என்ன வேலையை பண்ணி வச்சிருக்கான்? இன்னைக்கு ஒரு நாள் பேங்க் லீவு. அட, பேங்க க்ளோஸ் பண்றதுக்கு என்ன அவசியம் சொல்லுங்க? நான் தான் இருக்கேன்ல, எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன். என்னோட இந்த ஸ்பெஷல் பென்சிலை யூஸ் பண்ணிடுறேன். இங்க உடைஞ்சு கிடக்கிற எல்லா சேஸும் ஒன்னா இணையட்டும். என்னாச்சு சாச்சா? ஸ்பெஷல் பென்சில் சரியா வேலை செய்யலையா என்ன?
பாஸோட கை விலங்கு ஓபன் ஆகட்டும். போலீஸ் ஜீப் டயர் உடனே பஞ்சர் ஆகணும். அடிச்சான் பாரு பாலு, எரும மாட்டு வாலு, எங்கடா ஓடுற? போலீஸ் ஓடி போற பாதையில ஒரு மிகப்பெரிய செவுரு வரட்டும். பிரமாதம், கலைக்கிட்ட. ஸ்பெஷல் பென்சில். உன் பவர் என்னன்னு பார்க்கலாமா? பேங்க்ல இருக்கிற மொத்த பணமும் பறந்து இப்ப எங்க கைக்கு வரணும். சரி, அதை விட்டு தள்ளுங்க சாச்சா. இது உங்க ஸ்பெஷல் பென்சிலால ஒண்ணும் செய்ய முடியாது. என்னப்பா இது, பணத்தை காப்பாத்த வந்தா பணமே போயிடும் போல இருக்கே. மாமா, உங்க கையில இருக்கிறது சாதாரண பென்சில். அநேகமா அந்த ஸ்பெஷல் பென்சில் தப்பான ஏதோ கையில இருக்கு. நாம இந்த படத்தை ஃபாலோ பண்ணா அவனை பிடிச்சிடலாம். மாஸ், நீங்க என்ன காரியம் பண்ணிட்டீங்க? பேங்க்ல இருந்து மொத்த காசு உருண்டு வந்துகிட்டு இருக்கு. நமக்கு தேவை பணம் தான், நமக்கு தேவை சில்லறை கிடையாது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்றது? அட என்னப்பா இது, பணம் மரத்துல காய்க்காதுன்னு சொல்லுவாங்க. இது என்னமோ ரோட்ல இப்படி போய்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எனக்கு அதிர்ஷ்டமான நாள் போல இருக்கு. நம்மளும் கொஞ்சம் அள்ளிக்க வேண்டியதான். அப்பாடி, இது என்னையா எல்லாம் பறந்து போகுது? டங்கா டோல்கி, ஸ்பெஷல் பென்சில் உன்கிட்ட வந்ததுல ஓகே தான். ஆனா உனக்கு அது சரியா யூஸ் பண்ண கூட தெரியல. நான் உன் இடத்துல இருந்திருந்தா இந்த காசை மட்டும் இல்ல, லாக்கரே தூக்கிட்டு வர சொல்லிருப்பேன். அடுத்த நிமிஷமே பேங்க் லாக்கர் என் கைக்கு வந்திருக்கும். அவன் சொல்றதுமே ஒரு வகையில சரிதான். பேங்கோட லாக்கர் இப்ப என் கைக்கு வந்து சேரணும். நான் பிடிச்சிட்டேன். முதல்ல இந்த லாக்கர் என் கையில இருந்து தூக்கு. அவளிக்குது. இங்க பாரு, அவன் ஏதோ தில்லாலங்கடி வேலை பண்ணிக்கிட்டு இருக்கான். இப்ப பாரு நான் என்ன பண்றேன்னு. சாச்சா மதிச்சா அவங்கள ஒரு கயிறை போட்டு கட்டி வை. சாச்சா பட்டிச்சா மேல ஒரு ஸ்பேஸ் ஷிப் வந்து விழட்டும். மருமகனே, இப்ப என்ன பண்றது? மாமா, மூச்சு நல்லா உள்ள இழுத்துக்காங்க. நல்ல வேளை தப்பிச்சுட்டோம். இல்ல, தப்பிக்கல. மாமா, டோல்கி என்ன எழுதுனானா, ராக்கெட் 2 பேரையும் அட்டாக் பண்ணுன்னு எழுதிருக்கான். அதனால அந்த ராக்கெட் நம்ம 2 பேரும் ஒன்னா இருந்தா தான் அட்டாக் பண்ணும். ஒருவேளை நம்ம ஒன்னா இல்லன்னா நிச்சயமா அந்த ராக்கெட் நம்மள தனியா அட்டாக் பண்ணாது. அதனால நாம 2 பேரும் பிரிஞ்சிடலாம். டங்கா டோல்கி, இப்ப நான் ஒத்துக்கிறேன். உங்களை மாதிரி பெரிய மகான் யாருமே இல்ல. அட மருமகனே, நீ என்ன சொல்ற? மாமா, நீங்களும் அந்த விஷயத்தை ஒத்துக்கங்க. ஃபண்டூஷ் நகரத்தோட ஒரிஜினல் ஹீரோ டங்காவும் டோல்கியும் தான். இவங்கள மாதிரி பலசாலிங்க, ஸ்மார்ட், அப்புறம் இன்டெலிஜென்டான திருடங்க வேற யாருமே இல்ல. நீங்க எனக்கு ஒரு ஆட்டோகிராஃப் தரீங்களா ப்ளீஸ்? ஆட்டோகிராஃபா? தர இவனை பாத்தியா, இந்த மாதிரி இடத்துல நின்னுகிட்டு ஆட்டோகிராஃப் கேட்டுக்கிட்டு இருக்கான் என்கிட்ட. இந்த வாங்கிக்கோ ஆட்டோகிராஃப். நீ கேட்டதை நான் கொடுக்கறேன். இப்ப அது கொஞ்சம் படிச்சு பாருங்க. ஃபுல் லைன் என்ன இருக்கு? டங்கா அப்புறம் டோல்கி மேல என்னது, ராக்கெட்டோட அட்டாக் நடக்குமா? இல்ல, காப்பாத்துங்க. எல்லாம் போச்சே.
இந்த சின்ன பென்சில் துண்டை வச்சு நீ என்னதான் பண்ண போற அப்படி? டங்காவையும் டோல்கியும் ஃபண்டூஷ் நகர் ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிடு. ஐயோ, எங்களை பகச்சுக்கிட்டா என்ன ஆகும்னு இப்ப பாத்தீங்கல்ல? என்ன சொல்றீங்க மாமா? அட ஆமா மருமகனே.